அண்ணாமலை படத்துல அசோக்குடைய அப்பா வந்து அவருடைய கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. உடனே அண்ணாமலையோடைய அம்மா கிட்ட தான் போயி இந்த கல்யாணத்த நடத்த சொல்லி கேட்பாரு. பொதுவா அப்பா வந்து நோ சொன்னாலும், அம்மா வந்து ஓகே சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயுமே வந்து அவருடைய அப்பாவுக்கு அசோக் வந்து லவ் மேரேஜ் பண்றது பிடிக்காம இருக்கும். ஆனா அண்ணாமலையோடைய அம்மா வந்து இந்த கல்யாணத்த நடத்தி வைப்பாங்க. ஸோ இந்த சீன் மூலமா அம்மா ஸ்தானத்துல இருந்து அசோக்குடைய கல்யாணத்த நடத்தி வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரஜினிகாந்த் நடிச்சு 1992ல ரிலீஸ் ஆன படம் அண்ணாமலை. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சீன்ல அசோக் வந்து இடத்துக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட எவ்வளவு வேணும்னு கேட்பாரு. ஸோ இவங்களுக்குள்ள பிரிவினை வரும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டயலாக் பேசும்போது அசோக்கும் அண்ணாமலையும் கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு தட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சுப்புலட்சுமி வந்து படிச்சவங்க அப்படிங்கிறதுக்காண்டி வெத்து பத்திரமா இருக்குது எதுவுமே ஃபில் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அசோக்குடைய அப்பாவும் சர்க்குணமும் அசோக்குடைய பேரை சொல்லி தான் அண்ணாமலை கிட்டே கையெழுத்து வாங்குவாங்க. அசோக் மேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னால அசோக் கிட்ட கேட்காமலே கையெழுத்து போட்டிருப்பாரு. ராதா ரவி கங்காதரன்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. கங்காதரனுக்கு அண்ணாமலைய சின்ன பிள்ளையில இருந்தே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அப்ப ஆரம்பத்துல அசோக் பக்கத்துல தான் வந்து அவங்க அப்பா நிப்பாரு. இதே இது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து பின்னாடி போய் நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமாவே கங்காதரனுக்கு அண்ணாமலை மேல வெறுப்பு இருக்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கங்காதரனுக்கு பிடிக்காத பொண்ண பார்த்து அண்ணாமலை வந்து அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப அடியாட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரும்போது அசோக் வந்து பொண்ணு கழுத்துல தாலி கட்டின உடனே அடியாட்கள் எல்லாம் நிப்பாட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள வரும்போது சர்க்குணத்தையும் நிப்பாட்டியிருப்பாரு. இவர் மட்டும் உள்ளக்க போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமா தாலி கட்டிட்டாரு அப்படிங்கிறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்குவாரு. கங்காதரன் வந்து அண்ணாமலைய பழி வாங்குறதுக்காண்டி தான் வந்து அண்ணாமலையோட இடத்தையே வாங்கி பழி வாங்கியிருப்பாரு. சர்க்குணம் வந்து செக்ல ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி கால் பண்ண போவாரு. அப்ப கங்காதரன் தான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அசோக்க சமாதானப்படுத்துவாரு. ஏன் வேண்டான்னு சொல்றாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அந்த சண்டையில சர்க்குணம் வந்து நீங்க மட்டும் அண்ணாமலைய ஏமாத்தி கையெழுத்தெல்லாம் வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பதான் வந்து அசோக்குக்கு ஏமாத்தி சைன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிழல்கள் ரவி சர்க்குணம்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவருடைய இன்ட்ரோ சீன்ல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாரு. ஸோ இது மூலமா இவரும் ஒன் ஆஃப் த வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஆரம்பத்திலே கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ணாமலையோடைய தங்கச்சியை ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய வீட்டுல பார்க்கும்போது அண்ணாமலையோடைய தங்கச்சி மேல சர்க்குணத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் பண்ணிக்குவாரு. ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவங்க ஒய்ஃப அடிச்சு கொடுமைப்படுத்துவாரு. ஆனா ஏன் அடிச்சு கொடுமைப்படுத்துறாருன்னு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் குடுத்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க தங்கச்சியோட வாய்ஸ வச்சு அவங்க தங்கச்சியே நல்லா இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை வந்து தங்கச்சியோட வீட்டுக்கே வந்திருப்பாரு. இப்ப என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது அவங்க வீட்ல வேலை பார்க்குறவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சர்க்குணத்த போய் அடிப்பாரு. அப்ப சர்க்குணம் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "என்ன மன்னிச்சிடு அண்ணாமலை" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறமும் திருந்த மாட்டாரு. இதே இது கிளைமேக்ஸ்ல திரும்பவும் அண்ணாமலைய அடிக்கிறதுக்காண்டி ஆள் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அப்ப மன்னிச்சிடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு வார்த்தை மூலமா இவரு உண்மையிலே திருந்திட்டாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல மனோரமாவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சின்ன பையனா இருக்கும்போது அசோக் வந்து வீட்டுக்குள்ள வரும்போது அண்ணாமலைய அசோக்க பிடிக்காத மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறமாட்டி தாய் இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லி மனோரமா தான் வந்து அசோக்க பாசமா பாத்துக்குவாங்க. அம்மா ஸ்தானத்துல இருந்து தான் அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துல வீடு இடிஞ்சு போன உடனே அசோக் கிட்ட போய் நான் என்னன்னு கேட்கிறேன். அசோக் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அவர் மேல ரொம்ப நம்பிக்கையா வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது கிளைமேக்ஸ்ல பத்திரத்த குடுக்கறதுக்காண்டி அசோக்குடைய வீட்டுக்கு வரும்போது அப்ப உள்ளக்க வரலாமா அப்படின்னு கேட்டு உள்ளக்க வர்ற மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா அப்ப வந்து பகையா இருப்பாங்க. ஸோ அதனால கேட்டுட்டு உள்ளக்க வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ணாமலை வந்து வீட்டு பத்திரத்த அசோக்கு கிட்டயே குடுத்துருமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா அவருடைய அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "நீ கோடி கோடியா சம்பாதிக்கும்போது கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல. இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப வயிறே குளிர்ந்துருச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து இந்த தாய் பாசத்த காட்டியிருப்பாங்க. அண்ணாமலையோட வீட்டு ஆளுங்களுக்கு இந்த வீடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அது வந்து அப்பா கட்டின வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செங்கல்லையுமே உங்க அப்பாவோட உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க.
இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா அந்த வீட்ல வந்து செங்கல் திரியிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்ப இந்த வீட இடிக்கணும். அதுக்கு வீட்டு ஆளுங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, ஹோட்டல் பிசினஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அண்ணாமலையோடைய வீட்டு ஆளுங்க எல்லாருமே கோயிலுக்கு போய் கூழ் ஊத்த போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடு இடிக்கிறதுக்கு அவ்ளோ டீட்டெயில் வச்சிருப்பாங்க. இந்த சீன்ல அண்ணாமலையோடைய அப்பாவுடைய ஃபோட்டோவும் பார்க்க முடியும். அதே மாதிரி அசோக்குடைய வீட்ல அசோக்குடைய அம்மா ஃபோட்டோஸும் பார்க்க முடியும். இந்த படத்துல 3 ஜெனரேஷனா காமிச்சிருப்பாங்க. அசோக்கும், அண்ணாமலையும் சின்ன பையனா இருக்கும்போது, அதுக்கப்புறம் கல்யாண ஏஜ்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி பிள்ளைங்களே வளர்ந்து இவங்க வயசானவங்களாவும் காட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாருடைய கேரக்டருமே வந்து 3 ஜெனரேஷனா காமிச்சிருப்பாங்க. வினு சக்கரவர்த்தியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏகாம்பரம் ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவரு ஃபர்ஸ்ட்டு தப்பான அரசியல்வாதியா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அண்ணாமலைனால திருந்துவாரு. அப்ப ஏகாம்பரம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, "ஏதாவது உனக்கு தேவை அப்படின்னா என்கிட்ட கேளு நான் செஞ்சு தரேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா செகண்ட் ஹாஃப்ல லோனுக்கு பேங்க்ல அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ப கிடைச்சிருந்திருக்காது. ஏகாம்பரம் மூலமா லோன் செலக்ஷன் ஆகுற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி அண்ணாமலை வந்து ஒவ்வொரு பிசினஸும் ஆரம்பிக்கும்போதும், ஏகாம்பரத்த தான் திறப்பு விழாவுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல இவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டரா அமைஞ்சிருக்கும். கிளைமாக்ஸ்ல அண்ணாமலையோட தங்கச்சி வந்து அண்ணாமலைக்கு கால் பண்ணும்போது, அவங்க அம்மா தான் வந்து எடுத்திருப்பாங்க. அப்ப அவங்க தங்கச்சி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "என் வீட்டுக்காரர் கொடுமைப்படுத்துறது அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சும்மா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலமா அம்மாவுக்கு பொண்ணு வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வில்லன்கள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அசோக்க வந்து கார்ல இருந்து காப்பாத்தியிருப்பாரு. அப்ப மறுபடியும் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துருவாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனுமே வந்து கார் மூலமா தான் ஸ்டார்ட் ஆகும். இதே இது இவங்க கிளைமாக்ஸ்ல சேர்றதுமே வந்து கார் மூலமா தான் வந்து சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ணாமலையோடைய பொண்ணு வந்து அசோக்கோடைய பையன லவ் பண்ணுவாங்க. அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லவ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "உன் கல்யாணத்த வச்சு அசோக்கும் நானும் சம்மந்தி ஆகணும், பேசணும். அதனால இந்த கல்யாணம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே இது கிளைமாக்ஸ்ல இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்ததுனால இந்த கல்யாண ஏற்பாடு பண்ற மாதிரி காமிச்சு, ஸோ இந்த 2 பசங்களும் 2, 3 சீன் வந்தாலுமே கன்டினியூட்டி மிஸ் ஆகாம வச்சிருப்பாங்க. இந்த படத்துல இவரு அண்ணாமலையோடைய ஃப்ரெண்டா வருவாரு. இவர எல்லாருமே வந்து பஞ்சு பஞ்சுன்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஆனா இவர் வந்து ஒரு டீ ஸ்டால் வச்சிருப்பாரு. அதுல இவருடைய ஃபுல் நேம் வந்து எழுதியிருக்கும். பஞ்சாச்சாரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அண்ணாமலையோடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து பஞ்சு வீட்ல ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்ப வீடு இடிச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது, மனோரமா மட்டும் பஞ்சாசரின்னு அவருடைய ஃபுல் நேமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பஞ்சு வந்து எப்ப பார்த்தாலுமே இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல இங்கிலீஷ் பேப்பர படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இங்கிலீஷ்காரர் வந்து ஒருத்தர் டீ கடையில உட்கார்ந்து டீ சாப்பிடலான்னு வெயிட் பண்ணுவாரு. அப்ப அவர்கிட்ட இங்கிலீஷ்ல தான் கேட்பாரு. ஆனா அந்த இங்கிலீஷ்காரர் வந்து தமிழ்ல பேசுவாரு. அப்ப அண்ணாமலை வந்து பஞ்சுவ பார்த்து குட் மார்னிங்ன்னு சொல்லும்போது, அவரு காலை வணக்கம்னு தமிழ்ல பேசுற மாதிரி காமிப்பாங்க. என்னதான் வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தாலும், அவரே வந்து தமிழ்ல பேசும்போது, "நீ உள்ளூர்ல இருந்துகிட்டு ஏன் தமிழ்ல பேசாம இங்கிலீஷ்ல பேசுற?" அப்படின்னு கூட இந்த சீன எடுத்திருந்திருக்கலாம். இந்த சீன்ல பேங்க் மேனேஜர் கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு. அப்ப "உங்களுக்கெல்லாம் லோன் தர முடியாது" அப்படின்னு கெட் அவுட்ன்னு சொல்லியிருப்பாரு. அந்த சீன்ல அண்ணாமலைக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதனால உட்கார்ந்தே இருப்பாரு. இதே இது திரும்பவும் தமிழ்ல "நீங்க வெளியில போகலாம்னு" சொல்லும்போது, எந்திரிச்சு வெளியில போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அசோக்குடைய கேரக்டர் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி பஞ்சுவுடைய கேரக்டருமே ரொம்பவே முக்கியமா எடுத்திருப்பாங்க. அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் ஜாலியா இருக்கும்போது, அவர் கூட வந்து பஞ்சு இருப்பாரு. இதே இது கஷ்டப்படும்போது அண்ணாமலைக்கு பஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. தன்னுடைய வீட்ல தங்க வச்சு. இதே இது அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு வசதியா ஆனதுக்கப்புறம், திரும்பவும் இவர் வந்து வசதியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ணாமலையும் அசோக்குடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப விட, அண்ணாமலையும் பஞ்சுவோடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல அண்ணாமலையோட இடத்த எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சர்குணத்தோடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அசோக்குடைய அம்மா ஃபோட்டோஸ் இருக்கும். இதே இது அடுத்த ஃப்ரேம்ல ஒரு கபோர்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு சீன்ல கன்டினியூட்டிய மிஸ் பண்ணியிருப்பாங்க. அசோக் வந்து ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அசோக் மட்டும் தான் நின்னு மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. இதே இது அண்ணாமலை வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்றதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்ப அசோக்குடைய அப்பாவும் சர்குணமும் கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே கன்டினியூட்டி மிஸ் ஆயிருக்கும். அண்ணாமலை படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அண்ணாமலை படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ணாமலை படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.